அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ்டர் கிளாஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் குருஜி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கண் திருஷ்டி இருப்பது உண்மையா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கண் திருஷ்டி இருப்பது உண்மைதான். ஆனால் அதவே அதிகமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். எவ்வளவு கண் பட்டாலும் நான் வந்து எனக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற வகையில் நீங்கள் நம்பக்கூடிய இறை சக்தியும் சரி, குருமார்களினுடைய நம்பிக்கையும் சரி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் உங்களை ஒன்றும் செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி எப்படி இயங்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சுப்பீங்க. இப்போது நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னா நான் இப்போ மேலேருந்து ஏதோ ஒரு பழம் என் தலையில் உளுந்துரும் நான் நினச்சிட்டு இருக்கேன்னா அந்த எண்ணத்திற்கு அதிகமாக வலிமை கொடுக்கிறேன், உயிர் கொடுக்கிறேன். அப்போ என்னன்னா உழுகாத பழம் கூட நான் இதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அந்த பழம் என் தலையின் மீது விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. டச் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதே போன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க. இயக்கத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் எப்படி உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் உங்கள் தாட் ப்ராசஸில் விஷத்தை செலுத்துகிறார்கள். உங்களை அழிக்கணும்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கெட்ட கருத்தை நான் விதைச்சிட்டா போதும். அந்த கருத்து நல்ல கருத்து மாதிரியே இருக்கும், சரியான கருத்து மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொத்த டேட்டாவையும் அந்த வைரஸ் என்பது கரப்ட் செய்து விடுகிறது. அப்போ அடிப்படை புரிதலே என்ன அப்படின்னா, நீங்கள் எதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையில நமக்கு தேர்வுகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ என்னன்னா நம்ம எந்த விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் நம் மீது பொறாமைப்படத்தான் செய்வார்கள், கண்ணு வைக்க தான் செய்வாங்க. ஆனால் எதை நீங்கள் அதிகம் நம்புகின்றீர்களோ நம்பக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஸோ பிறரினுடைய அந்த கெட்ட கண் எப்போ வந்து வேலை செய்யும்னா உங்களோட மைண்டில் எதை நீங்கள் நம்புறீங்களோ அதிகமாக அதுதான் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி உங்களோட இன்டர்னல் ஸ்டேட்டை தான் பிரதிபலிக்குது. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது விழுகாத பழம் கூட எப்படி என் தலையில் விழுனா அதையே நான் நினச்சிட்டு இருக்கும் போது நடந்துருது. மேனிஃபெஸ்ட் நீங்கள் தான் பண்ணுறீங்க. சேம் லைக் தட். உங்களை ஒருத்தன் அழிக்கணும்னா கெட்ட எண்ணத்தை விதைச்சிட்டா போதும். அந்த எண்ணமே உங்களுக்கு பயம் அதிகமாகி நடந்துருமோ நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணி அது நடந்து விடுகிறது. உங்களையே அறியாமல் அது இழுத்துட்டு போயிடும். அப்போ என்ன வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, கண் திருஷ்டி நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை கண்டுகொள்ளக்கூடாது. தாட் ப்ராசஸ் பயத்தை வச்சு தான் உங்களை அழிக்க முடியும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒன்று செல் பண்ணணும்னா பயத்தை செல் பண்ணால் போதும், அதுக்குண்டான ரெபடியை நீ ஆட்டோமேட்டிக்காக தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஆன்மீகத்தில், யோக பாதையில், ஞான பாதையில் மட்டும்தான் மரணத்தை கண்டும் நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். மரணத்தையும் நீ வெல்ல வேண்டும், மரணத்தையும் நீ கடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமது ஆன்மீகம் மட்டும்தான். அந்த வகையில் கண் திருஷ்டி என்பது நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்கிற ஒரு ஈவில் என்டிட்டியை உங்கள் முன்னாடி டிராவல் பண்ணி போகுதுன்னா அந்த ஈவில் என்டிட்டியை நினச்சி நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏனென்றால் உங்களது ஆரா, உங்களோட பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத அளவு ஆற்றல் பொருந்தியது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனலான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றேன். ஒரு முறை வந்து ஒரு நபர் ஒருத்தர் என்னோட வேற ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு இன்னும் ஒரு சில வித்தைகளெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ நீங்கள் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் வந்து சக்திகளுக்கு ஆசைப்பட்டவன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஜூம் காலில் அமர்ந்து வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ முத்ராஸ் போடுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். நான் உடற்கட்டு மந்திரம் சொல்லவில்லை, என்னை இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை, எதுவுமே சொல்லலை.
எது நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லி முழு சரணாகதி அடையும் போது அவர்கள் எப்பேற்பட்ட ஆற்றல் நிலையை நமக்கு சாதகமாகவோ இல்லை நமக்கு எதிராகவோ பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது நம் உடம்பில் வேலை செய்யாது. அவ்வளோ நேரம் அவங்க மிகப்பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு எதுவுமே பாதிக்கலை, எதுவுமே வந்து எப்படி நீங்கள் உணர முடியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதற்கு காரணம் நாம் நம்மை நம்பக்கூடிய குருமார்களுடன் மிகவும் ஆத்மார்த்தமாக விசுவாசமாக பழகும்போது அவர்கள் நமக்குண்டான பாதுகாப்பை நாம் அவேர்னஸ் இல்லாத நேரத்திலும் நமக்கு கொடுத்தருள்வார்கள். இதுதான் அடிப்படை புரிதல். அப்போ கண் திருஷ்டி அதிகமாக உங்களுக்கு ஏன் படுதுன்னா அதை நம்புறீங்க, நம்புறதுனால எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் தப்பாக நடந்துடுது. கண் திருஷ்டி இருந்தாலும் கூட நீங்கள் அதை நம்ப வேணான்னு சொல்ல, கண் திருஷ்டி இருக்கிறது உண்மைதான். பட் அதை வெல்லக்கூடிய வலிமை இறை நம்பிக்கைக்கும் இறை சக்திக்கும் உண்டு, குருமார்களுக்கு உண்டு, குருமார்களுடைய கடைக்கண் பார்வைக்கு உண்டு என்று நீங்கள் நம்பும்போது கண் திருஷ்டியும் கடந்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையில் வெல்லுகின்றீர்கள். இந்த அடிப்படை புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கண் திருஷ்டியை கண்டு பயப்படணுமா? பயப்படணும். யார் பயப்படணும்? அதை மாற்ற முடியாது, இதுக்கு வந்து எண்டே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க பயப்படணும். யார் பயப்பட தேவையில்லைன்னா மெய்ஞானத்தை உணர்ந்து கொண்டவர்கள், குரு விசுவாசத்தை உணர்ந்து கொண்டவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள். எந்த கண் திருஷ்டிக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. தான தர்ம காரியங்களை அதிகம் செய்யும் போதும் இறை நம்பிக்கையில் ஞானப்பாதையில் பயணம் செய்யும் போதும் கண் திருஷ்டி உங்களை ஒன்றும் செய்யாது. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.